வழி பார்த்திருப்பேன். வந்தா இன்னும் தந்திடுவேன். என்ன தருவேன்? என்னை தருவேன். வழி பார்த்திருப்பேன். வந்தா இன்னும் தந்திடுவேன். அந்தி மயங்குற நேரத்திலே ஆத்தங்கரை ஓரத்திலே அத்தை மகள் ஏக்கத்திலே காத்திருப்பேன். அந்தி மயங்குற நேரத்திலே ஆத்தங்கரை ஓரத்திலே அத்தை மகள் ஏக்கத்திலே காத்திருப்பேன். அத்தை மகள் ஏக்கத்திலே காத்திருப்பேன். போகவே மனசில்ல. அப்புறம் இருக்கவும் முடியலையே. வரும் தை மாதம் பார்த்து கையோடு சேர்த்து ஊர்கோலம் போனால் என்ன? வரும் தை மாதம் பார்த்து கையோடு சேர்த்து ஊர்கோலம் போனால் என்ன? இடை தாங்காத பாரம் நான் கொஞ்சம் தாங்கி உன்னோடு வந்தால் என்ன? உன்னோடு வந்தால் என்ன? செவ்வானம் பூத்துவ தென்பாங்கு தான் வாழ்த்த கல்யாண நாள் காணும் அன்று பொன்னான மாப்பிள்ளை பெண்ணோடு பாரென்று ஊரெங்கும் பாராட்டும் நின்று அந்தி மயங்கிற நேரத்திலே அத்தங்கரை உரத்திலே அத்தை மகள் ஏக்கத்திலே காத்திருப்பேன். அத்தை மகள் ஏக்கத்திலே காத்திருப்பேன். அடியின் நேரம் உன்னை காணாத கண்கள் பூவாகி நின்றனே. அடியின் நேரம் உன்னை காணாத கண்கள் பூவாகி நின்றனே. இந்த கட்டாத மாலை உன் மார்பில் சாய்ந்து தேனூர வந்தேனுங்க, தேனூர வந்தேனுங்க. சித்தாடை காத்தாட செவ்வாழை கூத்தாட கண்டாலும் என் பார்வை கொஞ்சம் மச்சானின் நெஞ்சோடு மையெழுந்தும் கண்ணோடு போராடும் என் மேனி கொஞ்சம். அந்தி மயங்குற நேரத்திலே அத்தங்கரை ஓரத்திலே அத்தை மகள் ஏக்கத்திலே காத்திருப்பேன். அத்தை மகள் ஏக்கத்திலே காத்திருப்பேன். வழி பார்த்திருப்பேன். வந்தா இன்னும் தந்திடுவேன். நான் வாரேன், போய் வாரேன், நான் வாரேன். ஐயோ, இந்த வீட்டுல அந்த பயலுக்கு சலுகை இருக்குது. அவனுக்காக இந்த வீட்டை சுத்தி நீ காவல் போடு. சரிங்க. இந்த பக்கத்த பையன் வந்தான் கண்ட கூட்டமா வீட்டு. நீங்க கவலைப்படாதீங்க. அவன் இந்த பக்கம் வந்தா அவனை சட்னி பண்ணி ஒரு சட்னி. என்னம்மா நீயா? சரிம்மா, சௌக்கியமா இருக்கீங்களா? என்ன மன்னிச்சிடுறேங்க. என்னாலதானே நீ வீட்டை விட்டு வெளியே போட வேண்டியதா போச்சு. இல்ல சின்னம்மா, நான் உங்களுக்கு நன்றி தான் சொல்லணும். ஏன்னா நான் வெளியே போகலன்னா மக்கள்லாம் என் மேல இப்ப அனுபவிச்சிருக்கிறத நான் எப்படி தெரிஞ்சிருக்க முடியும்? அது இருக்கட்டும், அம்மா இங்க இரு வர சொல்றேன். அவசியமா பாருங்க, சீக்கிரம் வச்சுருங்க. அப்ப நான் போய் ஆக வேண்டியதை கவனிக்கிறேன். அண்ணி, அண்ணி, ஏம்மா உங்களை பார்க்க ரெண்டும் வந்திருக்கு. ஐயோ,
அவன் கழுத்தை சுத்தி ஆபத்து இருக்கும்போது ஏன் இங்க வந்தான்? எங்க இருக்கான்? கொல்லப்பட்டு வச்சு. ரங்கா, ரங்கா, நீ ஏப்பா இங்க வந்த? என்ன அப்படி கேக்குறீங்க? உன்னை சுத்தி ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சு கூட அவசரப்பட்டு வந்துட்டியப்பா. என்ன வளர்த்த தாயை பார்க்கவே எனக்கு ஆபத்தா? அதை பத்தி நான் கவலைப்படலாமா? உனக்கு கவலை இல்லாம இருக்கலாம், ஆனா உனக்கு ஏதாவது ஆபத்துன்னா என்னால அதை தாங்கிக்கவே முடியாதப்பா. சரிம்மா. அம்மா, உங்கள்கிட்ட ஒரு உத்தரவு வாங்கிட்டு போலாம் வந்திருக்கேன். என்னப்பா? உங்களுக்கு ஒரு உத்தியோகம் கொடுக்க போறேன். உத்தியோகமா? எனக்கா? மாமியார் உத்தியோகம். யாரப்பா அந்த அதிர்ஷ்டசாலி? நம்ம பட்டாளத்துக்காரல தங்கப்பர், அவரோட தம்பி பொண்ணு முத்தம்மா. கேள்விப்பட்டிருப்பீங்க? அந்த பொண்ணா? படு வாயாடின்னு சொல்லுவாங்களே. ஆமா, வாய் கொஞ்சம் நீட்டம் தான். ஆனா நான் தான் வாயை கட்டி போட்டுருவேன். நீ அவளை கட்டி ஆள போறியோ இல்ல அவதான் உன்னை கட்டி ஆள போறாளோ? அம்மா, நான் உங்க பிள்ளைமா. ஏதாவது மறைச்சா விட்டு முடிச்சு விடுவேன். அம்மா, ஐயாவுக்கு தான் என் மேல கோபம். என் கல்யாணத்துக்கு வரமாட்டாரு. அம்மா, நீங்க கண்டிப்பா நேர்ல வந்து என்னை வாழ்த்தணுமா? அப்பதாமா நான் நிம்மதியா இருப்பேன். ரங்கா, இது ஐயாவுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும்னு உனக்கே தெரியுமில்ல? ஏம்மா, உங்க பிள்ளையோட கல்யாணத்துக்கு நீங்க நேர்ல வந்து வாழ்த்தக்கூடாதுன்னு ஐயா தடுத்துவாரா? நான் இங்க இருந்தே உன்னை வாழ்த்துறேன்ப்பா. எங்க எல்லாருடைய சார்பா ராமுவை அனுப்பி வைக்கிறேன். ஏப்பா, சீக்கிரமா போயிடுப்பா. சரிம்மா. ஜாக்கிரதையா பார்த்துப்போம். நீங்க போங்கம்மா. சரிப்பா, நீ முதல்ல போயிடுப்பா. நீங்க போங்க.